எத்தனையோ கோயில் ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த கோயில மட்டும் அவரை நினைச்சா மட்டும்தான் நம்மளால அவரை போய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோயில்ல முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை வச்சிருப்பாங்க. உலகத்திலேயே நவபாஷான சிலையை செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்ணது மகா முனிவரான போகர் தான். இந்தியாவிலேயே ரெண்டு கோவில்ல மட்டும்தான் நவபாஷானத்துல செஞ்ச சிலைகள் இருக்கு. அதுல ஒரு கோயில் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பழனி மலை மேல இருக்கிற பாலதண்டாயுதபாணி சிலை தான். இன்னொரு சிலை பூம்பாறை மலை மேல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் சிலை. அருணகிரிநாதர் பூம்பாறை முருகனை தரிசிக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்தாரு. இரவு நேரம் அப்படின்றனால கோயில் நடை சாத்தி இருந்தது. அதனால அவர் அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. அப்போ ஒரு ராட்சசி அருணகிரிநாதரை கொல்றதுக்காக வந்திருக்கா. அப்போ முருகன் குழந்தையா மாறி அருணகிரிநாதர் மேல விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அத பார்த்த ராட்சசி தாயும் குழந்தையும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரை கொல்லாம திரும்பி போயிட்டாங்க. அருணகிரிநாதர் அவரோட ஞான திருஷ்டியால நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தனால இங்க இருக்கக்கூடிய முருகன் குழந்தை முருகன் அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. அவரை அப்படி அழைச்சனால இப்ப வரைக்கும் அவரை குழந்தை வேலர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறோம். குழந்தை வேலப்பரை வழிபட்டா என்ன வினைகள் இருந்தாலும் கண்டிப்பா அது தீர்ந்து போயிடும் அப்படின்றது எல்லா மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை.